வெல்கம் டு UMD கிரியேஷன்ஸ். இன்னைக்கு என்ன கிளாஸ் 11ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசியல்ஸ் டிசைன். பேசியல்ஸ் டிசைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மேங்கோ டிசைன் தான். மேங்கோ டிசைனை நம்ம ஃப்ளோரல் ஸ்விஸ்ல இருந்து கொண்டு வரலாம். அதாவது ஒரு சுழிச்சதுல இருந்தும் நம்ம மேங்கோ டிசைன் கொண்டு வரலாம். கர்வ் தான் வந்து மேங்கோ டிசைனோட பேசிக். அதை வந்து நம்ம லெஃப்ட் ரைட் அப் டவுன் இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயும் சின்ன சைஸ்லேயும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெரிய சைஸ் வரைக்கும் மேங்கோ டிசைன் வரையலாம். சுழியை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எஸ்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வரையலாம், ரிவர்ஸ்லையும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் பேசிக்கு ஒரு லைனில் மேலே ஒரு கர்வ் கீழே ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு கீழே இருக்க கர்வை வந்து ஜாயின் பண்ணிட்டு சுழிச்சு விட்டோம் அப்படின்னா அது ஒரு மேங்கோ டிசைன். முன்னாடி நம்ம வரைஞ்ச மாதிரியே நம்ம வரைஞ்சிட்டு அதை நம்ம சுளிக்காம சேர்த்து விட்டோம் அப்படின்னா அது ஒரு மேங்கோ டிசைன். அதே பேசிக்ல வச்சுட்டு நம்ம கீழே அது ஜாயின் பண்ணாம கொஞ்சம் தள்ளி வச்சு சுழிச்சு விட்டா ஒரு டிசைன் வரும். சுழிச்சதை வந்து நம்ம லைன்ஸோட வரைஞ்சும் ஒரு மேங்கோ டிசைன் கொண்டு வரலாம். உள்ள வர மாதிரி வரைஞ்சு மேங்கோ டிசைன் வரையலாம். மேங்கோ டிசைன் ஒரு பீகாக்கோடைய பேஸாவும் அமையலாம். சுழியிலிருந்தும் மேங்கோ டிசைன் கொண்டு வரலாம். இப்ப நான் வரைஞ்சது எல்லாத்தையுமே நீங்க 4 டைரக்ஷன்லயும் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வரைஞ்சு காமிச்சிருக்கேன். சுழியில இருந்தும் நம்ம மேங்கோ டிசைன்ஸ் கொண்டு வரலாம். எஸ்ல இருந்தும் மேங்கோ டிசைன்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம்.